ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் மணக்க சுவையான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். இந்த குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடான உடனே ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக மட்டும் கல்பாசி இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சீரகமும் சேர்த்து, 1/2 டீஸ்பூன் சோம்பு 1/2 டீஸ்பூன் சீரகத்தை இந்த மாதிரி 1-2 க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே ஒரு 15 போல் சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் ஒரு லைட் கோல்டன் கலராக மாறுற அளவுக்கு வதக்கிக்கணும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள். மிளகாய்த்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த பொடியெல்லாம் லேசாக அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் வதக்கினா போதும். அதுக்கப்புறமா 2 சின்ன தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மட்டன் சேர்க்க போகிறோம். இதில் நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மட்டனை இந்த மசாலாலவே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கலாம். இந்த மட்டன் நல்லா குக் ஆகிட்டு இருக்க டயத்துலேயே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த குழம்புக்கு இது தவிர எந்த ஒரு மட்டன் மசாலா அந்த மாதிரிலாம் சேர்க்க போகிறதில்ல. நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் தாளித்தோம் இல்லையா, அதுக்கப்புறமா இப்போ சேர்க்குற இந்த கரம் மசாலா தூள் இதுவே போதுமான அளவுக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக நல்லா அந்த மசாலாலையே வதக்கிட்டுருக்கோம். மட்டனும் நல்லா வதங்கிடுச்சு, அந்த எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 1-1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் கொதி வர வரைக்கும் திறந்தே இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு 5 விசில் வேக வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் எடுக்கக்கூடிய மட்டனோட தன்மையை பொறுத்து விசில் அதிகமாகவோ கம்மியாகவோ நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா மிதக்க சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியில் மறுபடியும் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம டேரெக்டாகவே ப்ரெஷர் குக்கர்லேயே செய்ய போகிறதுனால ப்ரெஷர் குக்கர்லேயே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துட்டு அது நல்லா அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வாசனை வரட்டும். அடுத்ததாக ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அது ஒரு 150 கிராம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயத்தோட கலர் இந்த அளவுக்கு மாறினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தட்டி வச்சுருக்கேன். பேஸ்ட்டாக அரைக்காமல் இந்த மாதிரி தட்டி வச்சு சேர்த்தோம்னா அதோட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளும் சேர்த்துட்டு நல்லா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கணும். நம்ம சேர்த்துக்க பொடி கருகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து வதக்கணும்னா நல்ல ஒரு பச்சை வாசனை போய் வதங்குற அளவுக்கு நம்மளுக்கு கருகாமல் இருக்கும்.
இப்போது நல்லா வதங்கிடுச்சு, நல்ல ஒரு சூப்பரான ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த அளவுக்கு வதக்கிட்டு அடுத்து தக்காளி சேர்க்கணும். நான் ஒரு 2 குட்டி தக்காளியை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு ஓரங்களில் எண்ணெய் கசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசாலா வந்து வதங்கி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக சிக்கன் சேர்க்கணும். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை வந்து கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா அந்த சிக்கனை வந்து இந்த மசாலாலேயே ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கணும். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுலாம். இப்போ சிக்கன் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு 10 போல் முந்திரி, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா ஒரு 4-5 நிமிஷமாக வதங்கிடுச்சு எண்ணெயிலேயே. இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறணும். இப்போது இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்மளுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம். நம்ம முந்திரியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததும் குக்கரை மூடிட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு 10 நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். சூப்பராக எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு மேலே வந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். செம்ம டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஈஸியான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தேவையான அளவு புளியை எடுத்து ஊற வச்சிடலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை வந்து எடுத்திருக்கேன். இதில் தண்ணி சேர்த்து இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்து இந்த மீன் குழம்புக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, ஒரு 6 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் மிதமான தீயில் வச்சு கைவிடாமல் நல்ல ஒரு வாசனை வரணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். மிளகாய் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவை கூட்டியோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அடுத்து அதே பேனையை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வேணுன்னா சேர்த்துக்கோங்க, சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாவை வெட்டி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 இன்ச் அளவுள்ள இஞ்சியை கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி சேர்த்தாச்சு. அடுத்து ஒரு 6-7 பல் பூண்டையும் தோல் உரிச்சிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் பூண்டு இதோட கலர் வந்து லேசாக மாறணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரே ஒரு பெரிய தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்து அந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறணும். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா ஐட்டம்ஸ், அது எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இதை லேசாக குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியும் இந்த மிக்ஸிலேயே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம்.
இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த புளியை நல்லா கரைச்சி அந்த புளி கரைசலை சேர்த்துடலாம். அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உங்களுக்கு குழம்பு எந்த திக்னஸில் வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். பாருங்கள், முன்னாடி இருந்ததோடவே குழம்பு நல்லா திக்காக இருக்குது. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்கணும். நீங்கள் இதுக்கு வந்து எந்த மீன் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் அளவுக்கு நெத்திலியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடித்தாச்சு. இப்போ இதை வந்து இந்த குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மெதுவாக மட்டும் கிளறி விடுங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு வந்து ரொம்ப கிண்டக்கூடாது. மீன் வந்து ரொம்ப சாஃப்டானது, ஈஸியாக உடஞ்சிரும். அதனால தான் லேசாக மட்டும் கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இருந்தால் போதும். மீன் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இப்போ ஒரு 4 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. இந்த மசாலாவோட மீன் நல்லா சேர்ந்து வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மீன் குழம்பு வந்து வச்சிருந்த ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா அந்த மீனோட ஃப்ளேவர்லாம் அந்த குழம்புல இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செம்ம டேஸ்டியான வறுத்தரைச்ச நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, ரோட்டி, புலாவுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து இந்த பொடியெல்லாம் கருகிராமல் இருக்கும். இதில் வந்து நான் 4 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த முட்டையை வந்து வறுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த முட்டையோட வெளிப்பகுதியெலாம் லேசாக ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கண்டினியூஸாக ஒரு 2 நிமிஷம் இருந்ததுன்னா நல்லாவே எல்லா பக்கமும் லைட் கோல்டன் கலராக மாறும். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கணும். இப்போ முட்டையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். மிதமான தீயில் வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா கைவிடாமல் கிளறி விட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அதுதான் வந்து இந்த கிரேவிக்கே ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். கருகிராமல் நல்ல பொன்னிறமாக நம்ம நல்லா அதை வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்ல சூப்பரான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும். நல்லா இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் நல்லா ஆறின உடனே அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 4 சின்ன பல் பூண்டு, அதே அளவுக்கு இஞ்சி, ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே இதில் கொஞ்சமாக பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா அந்த எண்ணெயில் பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. நம்ம முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இதோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இந்த தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கணும். இப்போ ஒரு 3லேருந்து 4 நிமிஷமாக நல்லா வதங்கிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா ஓரங்கள்லாம் எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு.
இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். கட்டி இல்லாமல் நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இது அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும். உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவை கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவு சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் வந்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரையோட இலை, கசூரி மேத்தி சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இதை சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுக்கோ அந்த முட்டையும் சேர்த்துலாம். நல்லா கலந்து விட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோ அட்ராக்டிவாக எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு மேலே வந்திருக்கு. சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சுவையான ரொம்ப க்ரீமியான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.